யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பிரண்டையில் சம்பல் செய்ய போகிறோம். வாங்கோ இப்படி செய்யறான்னு பார்ப்போம். இதான் பிரண்டை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். இது உண்டாக்குற சரியான சுகம். எப்படி உண்டாக்குறேன்னு நான் சொல்கிறேன். இதில் நாங்கள் 5-6 கணுவாக வெட்டலாம். இவ்வளோ மட்டும் வெட்டலாம். இந்த பிஞ்சு மட்டும்தான் எடுக்கணும். இதை வெட்டி வெட்டி எடுப்போம். இந்த அளவில் ஒவ்வொரு இப்போ நாங்கள் இது எடுக்கல அடுத்த இன்னொரு கிழமை வைக்கல இது புது குறுத்து வச்சு வந்துடும். வெட்டி கொண்டு வந்துட்டேன். வீட்டில் கொஞ்சம் பேருண்டபடியாக இது காணும். இதை நாங்கள் நாட்டில் சொன்னால் இந்த இப்படி ஒரு கொப்பி இது எடுத்து இந்த இது கொஞ்சம் முத்தல் இதில் முத்தல்ன்றபடியாக நாங்கள் இதை இப்படியே வெட்ட போகிறேன். இதுக்கு இங்கால தான் இந்த பிஞ்சு கொப்பு பிஞ்சு தான் நல்லம். முத்தல்னு சொன்னால் கடிக்கும். இதை இந்த கணு முதலாவது 2வது இருக்கிறத கணு இப்படியே தாளிப்போம். தாட்டோன்னு தண்டை பாடலையே முளைக்கும். வேலிக்கரையல்லையோ எதுலையோன்னா ஒரு சட்டிக்குலையோ எதுலையாவது நணுங்கோம். நாங்கள் சட்டிக்கெலாம் வச்சுருக்கிறோம். இது மூட்டு இதுகளுக்கு நல்ல சாமான். இது ஒரு கிழமையில் ஒருக்கா கூடிய அளவு வறுத்து கொடுப்போம் குடும்பத்தில் இருக்காக்களுக்கு. இது இங்கே இந்த ஊர்லேயும் எங்கேயுமே முளைக்கும். காட்டுக்குள்ள தட்டை பாட்டில் முளைக்கிற மரம். இதை நாங்கள் துப்புரவாக்கணும். எப்படி துப்புரவாக்குறோன்னு பார்ப்போம். இந்த இலையெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. இலையலை பிடிக்குவாங்க, கடிக்கும். கொஞ்சம் ஆக முத்தல் போட்டிங்கன்னால நாக்கில் சுனைக்கும். பிஞ்சாவே பிடுங்குங்கோ. கூடிய அளவு 5-6 கணு உள்ளதில் அவ்வளவும் காணும். அதுக்கு மேலே எடுக்காங்க. இதெல்லாம் பிஞ்சு பார்க்க தெரியுது. ஒரு இளம் பச்சையாக இருக்கும். கொஞ்சம் கடுங்கலராக வந்தால் அதுகளே எடுக்காதீங்க. இதோ ஒரு மூடு இப்படி நீங்கள் இந்த நரம்பை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படியே கலண்டு கொண்டு போகும். நீட்டுக்கு கலண்டு கொண்டு போகும். இப்படியே எல்லாத்தையும் துப்புரவாக்கி எடுங்கோ. இதே மாதிரி எடுங்கோ. இந்த நேர்களை வட்டி எடுத்தீங்கன்னா சரியான எல்லாம் வயது போனாக்களுக்கு இந்த மூட்டு வலிக்கு அதுகளுக்கெல்லாம் நல்ல சாமான் துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இனி எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். வாங்கோ. பிரண்டை, தேங்காய்ப்பூ, உள்ளி, வெங்காயம், செத்தமிளகாய், புளி, உப்பு. வாங்கோ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை விடுவோம். நாங்கள் இருக்கிற செத்தமிளகாயை போடுவோம். செத்தமிளகாய், வெங்காயம், உள்ளி. இப்போ இந்த செத்தமிளகாய் கொஞ்சம் முருகிட்டு வேறுங்க. இதை நான் எடுக்க போகிறேன். கருக விடாமல் எடுக்கும். இந்த பிரண்டை எங்கே எடுக்கிறன்னு யோசிப்பீங்க. நீங்கள் எங்கேயாவது பயணம் போய்க்கல வழிகளில் மரங்களில் பறந்து போயிருக்கும். நீங்கள் அந்த நிலம் உறங்கி ஒரு கொப்பை 5 வந்தீங்கன்னா பாதை வழியெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன கொப்பொண்டு 5 வந்தீங்கன்னா அதை வச்சு அப்படியே செய்யலாம். நீங்கள் வதக்கி கொண்டு நாங்கள் இதையும் போடுவோம். பிரண்டையும் போடுவோம். இது நீங்கள் முட்டெல்லாம் செய்தீங்கன்னா நாக்கு சின்னச்சும் புளியல் வேண்ட ஒரு நாளுமே சாப்பிட வராதுலாம். முதல் தரம் செய்யல வெள்ளி கவனமாக பிஞ்சு கொப்பாக பார்த்து செய்யணும். சின்னச்சு வந்தால் ஒருக்கா சின்னச்சா புளியல் கிட்ட கிடைக்கு வராதுலாம். மற்றது புது பழக்கமாதாக்களுக்கு சின்னத்தில் கை சின்னச்சும். எங்களுக்கு கை கடிக்கையில் பிஞ்சு கொப்பண்டபடியாக கடிக்கையில் புதுசாக இருந்துக்கிற பிஞ்சும் கடிக்கிறது இல்லை. கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். எனக்கு இல்லை அரைச்சை தண்ணி வராது. நல்லா இந்த நிறம் மாறு மட்டும் வளர்த்துக்குவோம். இலங்கையில் நிறம் மாறும். மூட்டு வெத்த உள்ளாக்களுக்கு சிரமமான சாப்பாடு. இதை வீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா கொப்பை கண்டை பிச்சை உடைச்சி நீட்டுக்கு உண்டாக்கி விட்டீங்கன்னா கணக்கு ஆகலாம். இது இப்போ நிறம் மாறிட்டு நல்லா வளர்க்கப்பட்டுடுது. நாங்கள் நிப்பாட்ட போகிறோம். இதை எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம்.
இதுக்குள்ளேயே நாங்கள் பச்சையாக சாப்பிட்ற பச்சையாக இருக்கிற புளியையும் இந்த சூட்டுக்குள்ளே இருக்கா போட்டுட்டு இது சாப்பிடவும் நல்லா இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே உண்டாத்தான் போட போகிறோம். உள்ளி, பிரண்டை, வெங்காயம், சேத்தல் மிளகாய், தேங்காய் பூ, உப்பு கணக்க போடாதீங்க, பார்த்து அளவாக போடுங்க. தேங்காய் பூவும் போடுவோம் இன்னும் கொஞ்சம். வாங்க அரைச்சி கொண்டு வர்றேன். அரைச்சி கொண்டு தாச்சு திறந்து பார்ப்போம். வேணுங்க நல்ல ஒரு சொட்டு தண்ணியுமே விடாதீங்க. இந்த இடக்கடி ஏதாவது ரெண்டு இப்படி தும்பு மாதிரி வரும், மற்றபடி கணக்க வராது. பாருங்க இப்படியே செய்யுங்க, இதே மாதிரி வரும். கிழமையில் ஒரு தரமாவது நீங்கள் கட்டாயம் இதை செய்து உங்களோட குடும்பத்தில் எல்லாம் அக்களுக்கு கொடுங்க.